எனக்கு இன்றைக்கி பச்சரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு போண்டா தானுங்க செய்ய போகிறோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு பச்சரிசி ஊற வச்சுங்க, நல்லா கழுவி எடுத்துட்டு 2 வரமிளகாய்ங்க, கொஞ்சமாக இஞ்சி போட்டுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. 2 உருளைக்கிழங்குங்க வேக வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுங்க, தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டுங்க, அந்த மாவு கூடயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பல்லரி வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு போய்ங்க, அப்புறம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் அரிஞ்சு உள்ளே போட்டுறணுங்க. கொஞ்சமாக மிளகு, சீரகங்க, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, வடச்சட்டியில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க, எண்ணெய் சூடானதையுமே போண்டா மாதிரி அப்படியே எடுத்து போடணுங்க. கையில் இப்படியே எடுத்து ஊற்றுங்க. அப்படி எடுத்து ஊற்றுறக்கு வரலின்னா நீங்கள் கரண்டியில் கூட, சின்ன கரண்டியில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆயிருங்க. இது என்னங்க, அரிசி ஊற வைக்கிறதுக்கு தான் ஒரு 2 மணி நேரம் ஊறணும்னு வைங்களேன். மற்றபடி எல்லாமே ஈஸி தானுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.